4049 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 340 வீடுகள் பகுதிகளில் சேதம் ஏற்பட்டிருப்பதாக அரசாங்க அதிபர் தெரிவித்திருக்கின்றார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக 14 பிரதேச பிரிவுகளில் 4475 குடும்பங்களைச் சேர்ந்த 14049 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக நேற்று வெள்ளிக்கிழமை மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் JS அருள்ராஜ் தெரிவித்தார். வெள்ளப்பெருக்கு காரணமாக 1194 பேர் இடம்பெயர்ந்து உறவினர் வீடுகளிலும் 425 குடும்பங்களைச் சேர்ந்த 1215 பேர் இடம்பெயர்ந்து 12 நலன்புரி நிலையங்களிலும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பலத்த காற்று இதுவரை 343 வீடுகள் அங்கு சேதமடைந்திருப்பதாக அவர் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல திருகோணமலை பகுதியிலும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. எனவே திருகோணமலையில் வெள்ளநீர் முறிந்த மரங்களை அகற்றும் பணிகள் முன்னெடுப்பு என்பதாக இந்த தினம் அந்த செய்தியை இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். சீரற்ற காலநிலை காரணமாக திருகோணமலை மாவட்டத்தில் திருகோணமலை நகர், லிங்கநகர், லவ்லேன் உட்பட பல பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று முன்தினம் இரவு ஏற்பட்ட கடும் மழை காற்றினால் மரங்கள் வீதிகளிலும் வீட்டின் மேல் பகுதிகளிலும் விழுந்து சேதம் ஏற்பட்டிருக்கிறது. திருகோணமலை மாநகர சபையின் முதல்வர் இது தொடர்பான விடயங்களை கருத்துக்களை முன்வைத்திருக்கிற நிலையில் மூதூர், வெறுகல், கிண்ணியா பிரதேச பிரிவுகளுக்கு உட்பட்ட பல பகுதிகள் முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றன. மூதூர் பிரதேச பிரிவில் நெய்தல் நகர், அக்கரைச்சேனை, பாலநகர், ஆலிம் நகர், ஜாயா நகர், தக்வா நகர், ஹபீப் நகர் உட்பட்ட பல பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மூதூர் கிழக்கில் சேனையூர், கட்டைப்பரிச்சான், கடற்கரைச்சேனை, சம்பூர், கூனித்தீவு, பள்ளிக்குடியிர் பகுதிகளும் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல குச்சவெளி பிரதேசத்திற்குட்பட்ட உப அலுவலக பகுதிக்குட்பட்ட அரப்பா நகர், கைரியா, அதே போல் கைரியா நகர், ஜின்னா நகர், பீலியடி, தக்வா நகர், ரகுமா நகர் உள்ளிட்ட பல பகுதிகளும் இவ்வாறு வெள்ளத்தினால் சிக்கொண்டிருக்கின்றன. அதே போல பல பகுதிகளில் இந்த வெள்ளம் காரணமாக வயல் நிலங்கள் முற்றாக வெள்ளக்காடாக மாறியிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. கந்தளாய் நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரிப்பு, 10 வான்கதவுகள் திறப்பு என்பதாக இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள கந்தளாய் நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்திருக்கிறது. வான்கதவுகள் திறக்கப்பட்டன. நேற்று மாலை இது திறக்க வேண்டிய நிலைமை உருவாகியிருப்பதாக கந்தளாய் பிராந்திய நீர்ப்பாசன பிரிவுக்கு பொறுப்பான பொறியியலாளர் SACS சுரவீரன் நேற்று அறிவித்திருந்த நிலையில் 10 வான்கதவுகள் அங்கு திறக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அதேபோல மட்டக்களப்பில் பயணப்பாதைகள் துண்டிப்பு, உள்ளூராட்சி மன்றங்களால் மாற்று ஏற்பாடு என்பதாக இன்னும் ஒரு தகவலும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக எழுவான்கரையில் இருந்து படுவான்கரை பகுதிக்கான அனைத்து போக்குவரத்து பாதைகளும் துண்டிக்கப்பட்ட நிலையில் உள்ளூராட்சி மன்றங்களால் போக்குவரத்து ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் போருதீப்பற்று பிரதேச செயலகம், மண்முனை தெற்கு பட்டிப்பளை பிரதேச செயலகம், மண்முனை மேற்கு வவுனதீவு பிரதேச செயலகம் ஆகியவற்றுக்கான போக்குவரத்து பாதைகள் இவ்வாறு துண்டிக்கப்பட்டதை அடுத்து உலக இயந்திரங்களை பயன்படுத்தி அவர்களுக்கான அத்தியாவசிய சேவைக்கான போக்குவரத்துகள் மேற்கொள்ளப்பட்டன.